முழு வேர்ல்டும் கை கட்டி பார்க்குது. பலஸ்தீனத்தில் ஆயிரமா பேச முடியாத குழந்தைகள் வெள்ளப்புடவையால் சுத்தப்பட்டு கடைசி பயணம் போகிற நேரம். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். சோ மனித உரிமையை பத்தி நிறைய பேசுற அமெரிக்காக்கு இந்த கொத்தா பிள்ளைகள் இறந்து போறது இது என்ன ரைட்ஸ் பா? இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கிற சோதனை பசி. இன்னொரு பக்கம் வேர்ல்டுல யாருக்குள்ள யுத்தம் நடக்குது, எங்க பம் உழுவுது, எங்க பிளாஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது. முழு வேர்ல்டும் பார்த்துட்டு இருக்குது. மாறி நடந்தால் யூதம் குண்டு போட்டுட்டு இருக்கிறான். 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிடைக்கும் போது கூட தெளிவா முஸ்லிம் என்று தெரியாத ஒரு சாடமாடையான பேர் தேவைப்படுது நமக்கு. உங்க தாய் குழந்தை மேல குண்டு போறேங்கிறோம். அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அப்ப இஸ்ரேல் அடிக்கிறதுனால இந்த காசா எதிராக நம்ம எல்லாம் கோஷம் கொடுக்கிறோம். 6000க்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள். இன்னைக்கு காசாவுல மக்கள் அழிகிறாங்க. 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதிபயங்கரமான பிரச்சனை. அந்த மக்கள் கடுமையா நோவிக்கப்படுறாங்க. அல்லாஹ் அவங்களோட கோபம்னு நினைக்கிறீங்களா? என்ன பதில் சொல்ல போறீங்க? அல்லாஹ் அவங்களோட கோபமா? இதுவரைக்கும் நபிமார்களுடைய நான் ஒவ்வொரு செய்திகளையும் தொட்டு காட்டினேன். இதுதான் ஈமான் ஏற்படுத்திய மாற்றம். இந்த உலகத்துல எதையும் விலைக்கு வாங்கலாம், ஈமான விலைக்கு வாங்க இயலாது. ஆனால் ஈமான அல்லாஹ் தருவதற்கு தந்துட்டு அது உள்ளுக்குள்ள நிக்கணும்னா அதை விட பவரான ஒரு சோதனையை தருமா. அந்த சோதனை முடிய அடுத்த சோதனை, அந்த சோதனை முடிய அடுத்த சோதனை. ஒவ்வொரு சோதனை ஈமானை ஸ்ட்ராங் பண்ணும், ஒவ்வொரு சோதனை ஈமானை ஸ்ட்ராங் பண்ணும். இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கிற சோதனை பசி. இன்னொரு பக்கம் வேர்ல்டுல யாருக்குள்ள யுத்தம் நடக்குது, எங்க பம் உழுவுது, எங்க பிளாஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது. முழு வேர்ல்டும் பார்த்துட்டு இருக்குது. 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு அடிக்கிற அடியில ரத்தம் போகுது. என் மண்டை உடைக்கிறான்பா, இரும்பால் அடிக்கிறான்பா, பார்த்துட்டு இருக்கிறீங்க. 4 பேர் பிடிக்கப்பா. முழு கல்ஃபும் கை கட்டி பார்க்குது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஐநா ஏன் வேணாம்ப்பா சண்டை பிடிக்காதீங்க, கை கட்டி பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த வேர்ல்டும் உலகத்துல பலஸ்தீன் ஒரு நாடு இல்லை. இதெல்லாம் நாடா? காசா ஸ்ட்ரிப் ஆக்கிட்டாங்க. 1948 நாடா இருந்தவங்களை ஒதுக்கி 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 கிராமமாக்கி ஒரு ஸ்ட்ரிப் ஆக்கி இந்த மக்கள் உலகத்துல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று அமெரிக்கா எவ்வளவோ பேசுது. பாப்பா புள்ளைக்கு திட்டினா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். சோ மனித உரிமையை பத்தி நிறைய பேசுற அமெரிக்காக்கு இந்த கொத்தா பிள்ளைகள் இறந்து போறது இது என்ன ரைட்ஸ் பா? இவங்க மனிதனே இல்லையா? இது அனிமல் ரைட்ஸா? இது யார் இவங்க? உலகத்துல ஒரு புள்ள பாதிக்கப்பட்ட மீடியாவுல பெரிய செய்தி. அது ஸ்ரீலங்காவில் ஒரு புள்ளை எடுத்து போய் கொண்டா, அது எவ்வளவோ பேசி புலனாய்வு துறையிலிருந்து எல்லாருமே கை போடுறாங்க. பலஸ்தீனத்தில் ஆயிரமா பேச முடியாத குழந்தைகள் வெள்ளப்புடவையால் சுத்தப்பட்டு கடைசி பயணம் போகிற நேரம். முழு வேர்ல்டும் கை கட்டி பார்க்குது. ஏன் இது? அல்லாஹ் கோபமா? நாங்க நினைக்கிறோம் தொழுகிற நாங்க பலஸ்தீனத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பவர் கிடைச்சி அந்த மிக்க எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளணும். அப்படின்னா நபிமார்கள் கையில் அல்லாத கொடுத்திருப்பான். பெருமானார் கண்ணில் கண்ணீர் ஓடுற நேரம், அவரை பார்த்து ஏசுற நேரம், அவரை கேவலமா பேசுற நேரம், அவர் இப்படித்தான் இருந்தார். அவருக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு ஷேபுன் அபி தாலிப் பள்ளத்தாக்குல போட்டு 3 வருஷமா நிக்கிற நேரம், அவர் இப்படித்தான் இருந்தார். அவருடைய உடமையை பறிக்கிற நேரம், சொத்தை பறிக்கிற நேரம், மக்காவில் இருந்து அவர் திரும்பி போற நேரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட கண் கலங்குது. அவர் திரும்பி பார்க்கிறார், காபா எனக்கு உன்னை விட முடியாது என்றார். அவர் பிறந்தது ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. அவருக்கு தெரியும் அவர் பிறந்தது ஆமுல் ஃபீல். நாங்க எப்படி 2025 26 கணக்கு போடுறோமோ அவங்க எப்படி கணக்கு போடுவாங்க? ஏதாவது இம்பார்ட்டன்டான இன்சிடென்ட் வச்சு கணக்கு போடுவாங்க. யானை ஆண்டு அவருக்கு தெரியுது. ஏன்னா காபத்துல்லா உடைக்க யானை வந்துச்சு அந்த ஆண்டு. நம்ம சுனாமில இருந்து ஒரு 10 வருஷம் அவங்க கணக்கு போட போல யானை ஆண்டுல இருந்து 15 வருஷம் அப்படி இவெண்ட்டை வச்சு தான் கணக்கு போடுவாங்க. ஸோ அவருக்கு தெரியுது அவர் பிறந்தது அந்த ஸ்பெஷல் ஆண்டுல. அல்லாஹ் வேர்ல்டுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டான், காபாவை நான் பாதுகாப்பேன், இது என்னுடைய வீடு. அல்லாஹ் அந்த இண்டிகேஷனை கொடுக்கிற நேரம் நபி பிறக்கிறார். ஆஃப்டர் 40 இயர்ஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு அங்கதான். அவர் அங்க சஜிதாவில் இருக்கிறார். காபத்துல்லாக்குள்ள சிலை இருக்குது. தலையில கொண்டு வந்து ஒட்டக குடல போடுற நேரம் தலையை தூக்க முடியாது, அவ்வளவு பாரம். 50 கிலோ உங்க தலையில தூக்கி போட்ட எப்படி இருக்கும்? தலையை தூக்க திணறார். ஃபாத்திமா நாயகி ஓடி வராங்க, பாப்பா
ஏன் உங்களுக்கு இப்படி? மெல்ல மெல்ல எடுத்து போறாங்க. அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலப்படுத்தப்படுறாங்க. அல்லாஹ் உடனே ஒரு மிசைல் எடுத்து அபூ ஜஹல் ஒரு அடி. இல்ல இல்ல நபி இஸ்பிர், பொறுங்க பொறுங்க பொறுங்க. ஈமான் பொறுமை, ஈமான் பொறுமை. நபிமார்கள் கேட்டாங்க, கடுமையா சோதிக்கப்படுற மத்தா நஸ்ருல்லாஹ், எப்பப்பா அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்ப உதவி வரும்? இவ்வளவு பிரச்சனை. இரும்பு சீப்பாலை எடுத்து அந்த பின்னாடி உள்ள இரும்பு, அதாவது முதுக வாரி எடுக்கிறாங்க. ரத்தம் கொட்டுது. மத்தா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். இத உதவி வந்துட்டு அல்லாஹ்க்கு நோ நோ நோ, வெயிட் வெயிட் வெயிட். இஸ்பிர், சபர் சபர், பொறுமை, ஈமானும் பொறுமையும். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட, அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட. நாங்க கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தர்றதுக்கு அல்லாஹ் அடிமை இல்லை, நாங்க அடிமை. வெயிட் பண்ணணும். அவன் எஜமான், அவனுக்கு தெரியும் எப்ப எதை எப்படி நடத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ் அவ்வளவு நேசிச்சாங்க. திரும்பி திரும்பி பார்த்து காபா உன்னை விட முடியாதுன்றாங்க. ஆனா அல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்பினான். திரும்பி காபத்துல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் வர 10 years 8 years எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் வாப்பா தண்ட புள்ளைய பார்க்கிறார். யாக்கூப் நபி, யூசுப் நபி, அவ்வளவு அழகான புள்ளை, அவ்வளவு அருமையான புள்ளை. ஒரு புள்ளை உங்களுக்கு இருக்குது, உம்மாவோட பேசாம பாப்பட்ட வந்து நீங்க கண்ட கனவை எல்லாமே பேசினா எப்படி செல்லமா இருக்கு. பாப்பட்ட வந்து சொல்றாரு, யா அபத்தி இன்னி ராய்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ் வல்கமர் ராய்துஹும் லி சாஜிதீன். பாப்பாவே, யா அபத்தி, நான் ஒரு கனவு கண்டேன் பாப்பா. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 கோள்கள் எனக்கு சஜதா செய்யற மாதிரி. எப்படி பேசுது இது? யாரும் வீடியோ பண்ணல. ஆனா அமெரிக்காவில் இன்னைக்கு யூசுப் நபியோட யாக்கூப் நபி பேசுறது அமெரிக்கா முஸ்லிமுக்கு தெரியும், ரஷ்யா முஸ்லிமுக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் அல்லாஹ்வுக்கு இம்பார்ட்டன்ட். இது ஈமான் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எல்லாம் உலகத்துல எந்த யூடியூப்ல பாதுகாக்க தேவையில்லை, எந்த ஃபேஸ்புக்லயும் பாதுகாக்க தேவையில்லை, எந்த ஆல்பத்திலையும் தேவையில்லை. செல்ஃபி கேமரால வச்சு அவங்க செல்ஃபி அடிக்கல. ரப்புல் ஆலமீன் இந்த ஈவெண்ட் எல்லாம் அல்லாஹ் பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிருக்கிறான் குர்ஆனுக்குள்ள. திஸ் இஸ் தி பெஸ்ட் மூமெண்ட் எவர். எப்ப இந்த உலகத்துல வாப்பா புள்ளியோட பேசுற எவ்வளவு ஈவெண்ட் இருக்குது. இப்ராஹிம் நபி வாண்ட வாப்பாவோட பேசினது அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, அது ஈமான். யூசுப் நபி வாப்பாவோட பேசினது ஈமான். ஸ்டோரி அல்லாஹ் தொடங்குறான். வாப்பா அப்படி சொல்ற நேரம், வாப்பா லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக, வாப்பா உங்களோட பிரதர்ஸுக்கு, உங்களோட சகோதரர்களுக்கு இதை சொல்லிடாதீங்க வாப்பா, அவங்க உங்களுக்கு திட்டம் திட்டுவாங்க வாப்பா, சொல்லிடாதீங்க மகனே. அவ்வளோ இறக்கம். வாப்பாக்கு தெரியும் நாணமார்கள் கொண்டு போன கொல்லுவாங்க அல்லது ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா வாப்பாக்கு தெரியுது இவங்க இவ்வளவு பொறாமையோட நடக்கிறாங்க, பொறாமையோட நடக்கிறாங்க யூசுஃபோட. எப்ப பார்த்தாலும் எங்க வாப்பா யூசுப் 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 என்றாரு. என்னாச்சு? அவங்க கொண்டு போய் ஒரு நாடகத்தை நடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், கிணத்துல போட்டுட்டாங்க. வர்றாரு, வந்து நாணமாரெல்லாம் சொல்றாங்க, பாப்பா பிக், அதாவது போலியான ஷர்ட்ல ரத்தத்தை, ஓனாயிட ரத்தத்தை போட்டு, இதுதான் வாப்பா யூசுப் காலி ஓனாய். யாக்கூப் நபிக்கு தெரியுமா யூசுப் நபி வாழ்றாரு? வல்லாஹி தெரியும். ஏன்னா அவர் கண்ட கனவு, யாக்கூப் நபிக்கு கொடுத்த அற்புதம், கனவுக்கு விளக்கம். அவருக்கு தெரியும் யூசுப் ராஜா ஆகுவாருன்னு. வல்லாஹி அவருக்கு தெரியும் இவங்க சொல்றது பொய். ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃப். நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அழகிய, இது ஈமானுடைய பண்பு. எங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறதா சகோதரர்களே? அந்த ஆராபிகள் வந்து சொன்னார்கள் காலத்தில், ஆராமன்னா குல்லம் தூமினு, நபி ஈமான் கொள்ளல சொல்லுங்க, ஈமான் இருக்கின்ற இதெல்லாம் நடக்கணும். அவர் கண்ணீர் ஓடுது, யூசுப் எனக்கு இதுக்கு பிறகு பார்க்கல. அது எவ்வளவு காலம் ரப்பே? அவருடைய கண்ணு அழுது அழுது கண்ணில் கண்ணீர் கொட்டுது, கண்ணு தெரியாம போகுது. அவர் ஒவ்வொன்றிலையும் தொழுகையிலையும் யா அல்லாஹ், என் யூசுப் இப்ப என்ன சாப்பிட்டு இருப்பார்? நானாமார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாப்பா மௌத்தன் நினைக்கிறான். மௌத்தன்னா 2 நாள்ல கவலை முடிஞ்சிடும். சோத்த வாயில எடுத்தா யூசுப் தின்னாரா? தூங்குற நேரம் மகன் பக்கத்துல தூங்குவாரு. என் யூசுப் எப்படி, என் யூசுப் எங்க, இப்ப எங்க? அவருக்கு தெரியும் அவர் மன்னர் ஆகுவார்னு தெரியும். அவருக்கு அந்த இது தெரியும், அவருக்கு அந்த ரகசியம் தெரியும். ஏன்னா அவர் கண்ட கனவு இது உண்மைப்படுத்தப்படும் என்று அவருக்கு தெரியுது.
அவர் கண்ணீர் மழுக அல்லாவோட அழுது அழுது அல்லாஹ்விட்ட சொல்றாருண்டா. அல்லாஹ்வுக்கு அவர் என்ன சொன்னார்? ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கணும். நீங்க வர்ணிக்கிறத விட்டும் அல்லாஹ் போதுமானவன் என்றார். நீங்க பொய் சொல்றீங்க. அடிச்சாரா மிதிச்சாரா? அந்த நாள் வரும் வரைக்கும் பொறுத்தார். யூசுப் நபி அந்த நாள் வருகுது, வெற்றியை கொண்டாடுற நாள், ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்று சேர்ற நாள். அந்த நாளுக்கு முன்னாடி அவங்க யூசுப் நபியை கண்டு கொள்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, யூசுப், இது டீட்டெயிலான வரலாறு, நீங்கள் யூசுஃபை படித்து பார்க்கலாம். அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க, அந்த யூசுப் நீங்கள் தான் யூசுஃபான்னு கேட்குறாங்க. அவர் ஆமான்ற. அவர் இப்போ ராஜா, இப்போ ஒரு பெரிய இடத்துல. அவங்க சொல்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க யூசுப், மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்காக மன்னிப்பு அல்லாட்ட கேளுங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆமாம், உங்களுக்காக நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்பேன். என்ன பெரிய மனசு! என் வாப்பா விட்டு இவ்வளோ காலம் பிரித்து, என் உமா விட்டு பிரித்து, என்னை கொண்டு போய் கிணத்துல போட்டு அங்கேருந்து அந்த பிரயாணிகள் எடுத்துட்டு போயிட்டு என்னை சந்தையில் போட்டு விற்று ஒரு வீட்டுக்குள்ள நான் நின்று அந்த பொம்பளை எனக்கு பொய் குற்றச்சாட்டு சொல்லி என்னை ஜெயிலில் அடைச்சு இப்ப என்னிட்ட மன்னிப்பு கேட்க, ஈமான் அது மன்னிப்பு கொடுக்கும். ஹரத்தில் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுடைய வெற்றியை கொண்டாடுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களை மன்னிச்சுட்டேன்டாங்க. என்னுடைய யூசுப் சகோதரர்களை எப்படி மன்னிச்சாங்களோ அப்படி உங்களை மன்னிச்சுட்டேன்டாங்க. ரசூலுல்லாஹ் குத்த வந்தவங்க, வெட்ட வந்தவங்க, விரட்டினவங்க, ஊரை விட்டு விரட்டினவங்க, அது வாழ விடாம எல்லா பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்தவங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்காம நிப்பாட்டினவங்க, அவரை கேவலப்படுத்தினவங்க, எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன்டாங்க. இது ஈமான். இது கல்புக்குள் நுழைந்தால் ஒரு மனிதன் அதிசயமாக மாறிடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன மண்ணில் யுவான் பிரெட்லி என்ற ஒரு பொம்பளை இந்த வார்ல, இதுக்கு முன்னாடி நீண்ட காலம் அங்க வார் நடக்குது. யுவான் பிரெட்லி யூகேல இருந்து விமானம் பிடிச்சு போறா. அவ சொல்றா, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க குடும்பத்தார் எனக்கு ஏசினாங்க, போகாதண்டாங்க. எனக்கு தெரியல நான் ஏன் போனேன், என் கல்பு துடிச்சிச்சு போகணும் என்று. எதுக்கு நான் பலஸ்தீனத்தில் ரிப்போர்ட் பண்ணேன், முஸ்லிம்ஸ் டெரரிஸ்ட், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், உலகத்தில் குழப்பம் விளைவிக்கிறவங்க, இவங்க நல்லவங்க இல்லை, இதை எழுதணும் எனக்கு துடிச்சிச்சு. ஆனா அல்லாஹ் யுவான் ரெட்லியோட இறக்கு, அல்லாஹ் வேற ஒன்ற நாடு இருந்தான். அவ ஃப்ளை பண்ணி வீடு குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி அங்க போய் எழுதினது, அவ அங்க இறங்கினது. தீன் என்ற பரிசை ரப்புல் ஆலமீன் அவருக்கு கிஃப்டா கிடைக்கிறது. அந்த ஈமான பரிசை எடுக்கிறதுக்கு யுவான் ரெட்லி நிறைய கதை சொல்ற. வேர்ல்ட்ல நீ இன்னைக்கு மீட்டிங்ல ஹிஜாபை போட்டுட்டு வந்து மக்களே நான் எப்படி ஷஹாதத்தை சொன்னேன்னு அவ சொல்றான். அங்க போய் இறங்கின பிறகு அவ ஒரு கதை சொல்றான். ஒரு நாள், அது ரமலானுடைய காலம் நினைக்கிறேன், ஞாபகம் சரியென்று, நான் போறேன். கடுமையான கூதலான ஒரு நாள். ஒரு பொம்புல, அவ யார் என்று சொல்ற, முஸ்லிம்ஸ் டெரரிஸ்ட் இல்லப்பா, அவங்க வேர்ல்ட்ல அவங்க தான் பெஸ்ட் மனிதர்கள் என்று சொல்றதுக்கு அவ சொல்றா. கதவு திறந்துருந்துச்சு. ஒரு அம்மா என்னைய கண்டா. அது அதிகாலை நேரம், ஃபஜ்ருக்குரிய நேரம். அவ போறா. நான் எந்த ஜக்கெட்டும் இல்லாம போறேன். என்னைய கண்டு உள்ளுக்குள்ள இந்த ஜக்கெட்டை என்னை கூப்பிட்டு ஜக்கெட்டை தந்துட்டு சொன்னா, போட்டுட்டு போங்க கூதல். அந்த வீட்டில் எட்டி பார்த்த எதுவுமே இல்லை. என்ன கொடுக்குறாங்க? ஒண்ணுமே இல்லை. இவங்க தர்மம் கொடுக்குறாங்க. நான் கேட்டு, என்னம்மா என்ன உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை? அல்லாண்டாங்க. இதான் முஸ்லிம். அவ சொன்னா, வேர்ல்டுக்கு முஸ்லிம் நீங்க பார்க்கணுமா? எத்தனோ ஈவெண்ட் அவ பேச எனக்கு நடந்த ஒவ்வொன்றையும் ஷஹாதத்தோட வெளியிறங்கி எந்த முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்ல போனவ ஹிஜாபை சுத்தி வேர்ல்டுல முஸ்லிம் டெரரிஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான் இந்த கல்வில சங்கமமானால் ஒரு பெரும் நூறு வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் பக்குவம் பெறுவார்கள், அவர்கள் மன்னிப்பார்கள். யாரெல்லாம் எங்களுக்கு திட்டுறார்களோ, எங்களை ஏசுறார்களோ, எங்களை மானபங்கப்படுத்துறார்களோ, அந்த சகலோட வல்லாஹி நாங்க கோபம் இல்லை. எங்களுக்கு ஜன்னா வேணும், எங்க உறவுகளுக்கு ஜன்னா வேணும். அவர்களுடைய கபர்கள் நெருப்பு குழிகளாக மாறக்கூடாது. அதற்குத்தான் அந்த சகோதரர்களுக்கு அழைக்கிறோம். அவர்கள் எங்களுடைய உரைகளுக்கு போக வேண்டாம் என்று சொல்லலாம். அவர்கள் எங்களை ஏதோ பண்ணலாம்,
என்றாலும் வல்லாஹி வல்லாஹி எங்க உறவுகள் நரகம் போகக்கூடாது, எங்க உறவுகள் நரகம் போகக்கூடாது என்ற உணர்வோடு நாம் பேசுகிறோம். எதுக்கு இந்த பள்ளி உருவாக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பிரிந்து விட்டோம். இது வேற குடும்பம், அது வேற குடும்பமா? இல்லை. அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும். அவனுடைய தூய்மையான வகையில் அவனை வணங்கணும். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சில ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு விலை போகக்கூடாது. அதை விற்க இயலாது, அதை விற்க இயலாது. பித்ஆவை அரங்கேற இயலாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்த ஈமான் பெருமதி, அதை பாதுகாக்க நாங்கள் முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? இல்லை. நபிமாருடைய வரலாறுகளை நான் எடுத்து தந்த ஈமானுடைய, அது ஈமானுக்குரிய சயின்ஸ். ஈமான் எங்க நுழையுதோ அந்த இடத்துல பிரச்சனையை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த நேரம் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், ஈமான் உள்ளவர் பொறுமையோடு நிற்கிற நேரம், உலகமே கைவிரிக்கிற நேரம், அல்லாஹ் சொல்றான் உங்களோட நான் இருக்கிறேன். அல்லாஹ் அதை ப்ரூஃப் பண்ணணும். ஒரு மோமின் மௌத்தாக முன்னாடி அல்லாஹ் உங்களோட இருந்தா எப்படி? அல்லாஹ் என்னோட இருந்தா எப்படி? சகோதரர்களே, நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்களோட இருந்தா எப்படி? டொனால்ட் ட்ரம்ப் என்னோட போன்ல பேசி ஃபைன் கேட்ட எப்படி இருக்கு? ஹோ மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், நீ என்னோட பேசுறதுக்கு அதிர்ச்சி ஆக மாட்டோம்? இதெல்லாம் யாரு? டாய்லெட் போகும், செத்து போயிடுவாங்க. அந்த அடியார்கள் பேசுறா நம்ம துடிக்கிறோம்டா. இந்த ஹாஜியாரோட எனக்கு லிங்க் இருக்குன்னா துடிக்கிறாங்கடா. ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகிறார் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளருடன் நான் நிற்கிறேன். நடந்தால் யூதன் குண்டு போட்டுட்டு இருக்கிறான். 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிடைக்கும் போது கூட தெளிவா முஸ்லிம் என்று தெரியாத ஒரு சாடமாடையான பேர் தேவைப்படுது நமக்கு. உங்க தாய் குழந்தை மேல குண்டு போறேங்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அப்ப இஸ்ரேல் அடிக்கிறதுனால அந்த காசாவுக்கு எதிராக நம்ம எல்லாம் கோஷம் கொடுக்கிறோம். 6000க்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள். இன்னைக்கு காசாவுல மக்கள் அழிகிறாங்க. 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.